எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் முந்திரி தோப்பில் முந்திரி கொட்டை பொறுக்கணுங்க. அதை தான் வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பொறுக்கிறேன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி கொட்டை தனியாக பழம் தனியாக திருவி எடுத்துக்கணும். முந்திரி கொட்டையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். பழத்தை பார்த்திங்கன்னா அங்கே கொல்லையிலே முந்திரிக்கு பக்கத்தில் போட்டுட்டு மண்ணெல்லாம் மேலே தள்ளி விட்டுட்டு வந்துடுவோம். ஏன்னு பார்த்திங்கன்னா அது முந்திரிக்கு உரமாக பயன்படுத்திப்பாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆப்பிள் மாதிரி கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குது பாருங்கள். இவன் எங்கள் வீட்டு குட்டி பையன். நாங்கள் தோப்புக்கு வரும்போது நானும் வருவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி பொறுக்கிறான் பாருங்கள். அழகாக காஞ்ச கொட்டையை மட்டும் பொறுக்கிறான் பாருங்கள். முந்திரி கொட்டை வியாபாரிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முந்திரி கொட்டையை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் உடைப்பாங்க. உடச்சி பயிர் எடுத்து திரும்ப போர்மா பண்ணி திரும்ப உரிச்சிட்டு திரும்ப ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் முந்திரி கொட்டையை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உடச்சி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பயிர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தரேன். நான் உடைக்கும்போது உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தோப்பில் பொறுக்கிற கொட்டையை அப்படியே ரெடி பண்ணி உங்களுக்கு தருவேன். அதனால தான் இது ஒரு வீடியோவே எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.